ஸ்தோத்திரங்க ஏசப்பா, துதிக்கிறீங்க ஏசப்பா. அப்பா, இன்னைக்கு நாங்க காலை நேரத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஏசப்பா, அது உங்களை மறைச்சு நீங்க பேசுங்க. என்ன பேச வேண்டும் என்று நீங்க சித்தமா இருக்கீங்களோ அதை கேட்டு நாங்க செயல்பாட்டிலே கொண்டு வரும்படி எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படியே செய்வதற்காக நன்றிப்பா. சகல துதிகனமையும் அனைத்து மக்கள் சொல்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாம் துதிக்கிறது என்று சொல்றோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமே. ஸ்தோத்திரம். டிஸ்டர்பன்ஸா இருக்குங்க யார் வீட்ல? இங்க இல்லடா, எங்க வீட்டுல இல்ல. சரிங்கக்கா, சரி, ஓகே. ஏக்கா, எபிரேயர் அதிகாரம் 8. நானும் தனியா தான் உட்கார்ந்து இருக்கிறேன், டிஸ்டர்ப் இல்ல. கேன்கீரி ஓடுறது டிஃபரெண்டா இதா இல்ல இருக்கு. இல்ல, இப்ப கேக்கல. எபிரேயர் அதிகாரம் 8 எடுங்க. உட்கார்ந்து இருக்கேன். எட்டாப்பா? ஆமாங்கக்கா. பாத்தீங்க? ஒரே நிமிஷம்க்கா. பாருங்களேன், எபிரேயர் அதிகாரம் 8 ஃபர்ஸ்ட் வசனத்திலிருந்து படிக்கிற. மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், முன்னாடி நம்ம நேற்றுக்கு 7வது அதிகாரம் படிச்சோம்ல, 7வது அதிகாரத்துலதான். அது மேல் சொன்ன வசனத்தோட முக்கியமான பொருள் என்னன்னா பாரு, மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிறவருமாய், பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் பாருங்களேன், இது இயேசு கிறிஸ்து பத்தி தான் சொல்லப்பட்டிருக்குது. மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரத்திலே உட்கார்ந்து இருக்கிறவருமாய், அது இயேசுப்பா தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதா இருக்கிறது. சரியா? பிரதான ஆசாரியனா இருக்கிறவன் என்ன பண்றா, செலுத்தும்படிக்கு ஏதோ ஒரு பலி செலுத்துறா. அதனால இவருக்கும் செலுத்துறதுக்கு ஏதோ ஒரு பலி அவசியமா இருக்குது. சரியா? பூமியில இவர் இருப்பாரானால் ஆசாரியரே இருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. நியாயப்பிரமாணத்துல காணிக்கைகளை செலுத்திடுறாங்க ஆசாரிய ஊழியம் செய்யறவங்களாம். சரிங்களா? இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. நிழல் தான் இங்க அந்த நியாயப்பிரமாணத்தின்படி செஞ்சுட்டு வர ஆராதனை எப்படி இருக்குன்னா, பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அப்ப மலையில நீ ஏறி வா அப்படின்னு சொல்லிட்டு மலையில உனக்கு என்னெல்லாம் காண்பிச்சிருக்குது, இதன்படி செய்ய எச்சரிக்கையா இருன்னு மோசையை காண்பிச்சிருக்கிறாரு. அப்ப அந்த கூடாரத்தை, அந்த ஆசரிப்பு கூடாரம், சரியா, தேவாலயம் எப்படி எல்லாம் இருக்கணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாருங்கக்கா. இன்னைக்கு தேவாலயங்கிற பேர்ல தேவாலயத்தை மட்டும் கட்டிக்கிறாங்க. சரிங்களா? அதுல ஒரு காணிக்கை பெட்டி மட்டும்தான் வைக்கிறாங்க. சரிங்களா? காணிக்கை பெட்டி வந்துட்டு அது என்ன ஒரு மரத்தினாலேயோ ஒரு சாதாரணமா ஒரு சிமெண்ட்னாலேயோ கட்டிட்டு அதுல வந்துட்டு காணிக்கை போடுங்க, வசனம் தியானிக்கிறாங்க, பழசையும் தியானிப்பாங்க, புதுசையும் தியானிப்பாங்க. இதுல எதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியா இருக்கு அதை எடுத்துட்டு காணிக்கை மட்டும் வாங்குறாங்க. பாருங்க, மோசே இந்த 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா, மலையில உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். மலையில என்னெல்லாம் காமிச்சாரு தெரியுங்களா? அதுக்கு வசனம் எடுக்கட்டுமா? ஒரே நிமிஷம். ஆதியாகமம்க்கா, ஆதியாகமம் அதிகாரம் 24 எடுங்க. ஆதியாகமம் பழைய ஏற்பாடு 24. ஆமா, சொல்லுங்கப்பா. ஆதியாகமம் அதிகாரம் 24 அதுல 15, 16, 17 படிக்கிறேன் பாருங்களா. ஒரே நிமிஷம் இருக்கு, நானும் எடுத்துக்கிறேன். சாரிக்கா, தப்பா சொல்லிட்டேன். யாத்திரகாமம் எதுக்கு பக்கத்துல இருக்குதுப்பா? ஆதியாகமுக்கு பின்னாடியே வருமா? யாத்திரகாமம் அதிகாரம் 24 அதுல 15, 16, 17 படிக்கிட்டா. நீங்க படிக்கிறீங்களா? நீங்க படிங்கம்மா. படிக்கிறேன் பாருங்களேன். அதுல என்ன சொல்லிக்குது, மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று.
சரியா? கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். யாரு? கர்த்தர் கூப்பிடுறாரு. சரியா? மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். பாருங்களேன், அதிகாரம் 25 அது எப்படி கண்டினியூவா படிச்சா தெரியும். அவர் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாரு. நீ மேல ஏறி வா, தேவாலயத்தோட இது எப்படி இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும், அதுக்கு தொங்குதிரை இப்படி இருக்கணும், சரியா, அது பொன்னால செய்யப்பட்டதா இருக்கணும், உடன்படிக்கை பெட்டு, சரியா, யாரு உற்சாகமா கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட வாங்கி அந்த பொண்ணு செய்யுங்கன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாரு. சரியா? அந்த மாதிரி எல்லாம் செய்யாம இன்னைக்கு நான் சர்ச்சு வந்துட்டு கட்டடத்தால நான் கட்டிக்குவேன். சரியா? பழைய ஏற்பாட்டுல அவர் கொடுத்த மோசேக்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ அந்த மாதிரி எல்லாம் நான் உடன்படிக்கை பெட்டி, தேவாலயத்தோட திரைசீலை, தொங்குதிரைகள், சரியா, 1ஆம் கூடாரம் 2ஆம் கூடாரத்துல நான் உண்டு பண்ண மாட்டேன். நான் சும்மா சர்ச்சு கட்டிக்குவேன், அதுக்கு மேல மேடை போட்டுக்குவேன், அந்த மேடையில நின்னுட்டு நான் பாஸ்டர்ங்கிற பேர்ல நான் உபதேசம் பண்ணுவேன். நீங்க கீழே நான் என்ன சொல்றேனோ அதை எல்லாம் கேட்கணும், அவ்வளவுதான். இந்த மாதிரியான ஒரு இதுலதான் இப்ப இந்த காலகட்டத்துல எல்லாம் பண்றாங்க. சரியா? ஹலோ, 25 படிச்சா தெரியும் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாருன்னு. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. கர்த்தர் சொல்றாரு மோசே கிட்ட, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கை அவன. சரியா? பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். சரியா? சங்கீமா, அதாவது பழைய ஏற்பாட்டுல பொண்ணு வெள்ளி இதெல்லாமே காணிக்கையா கொடுக்குவாங்களா? இல்லக்கா, இதெல்லாமே காணிக்கை கொடுக்குறோம். சீரகத்திலயும் வெந்தயத்துல எல்லாம் கூட தசமபாக தருவாங்க. இது உடன்படிக்கை பெண்ணுக்கு சர்ச்சு அங்க ஆலயம் எழுப்புறாங்களா, அதுக்கு வந்துட்டு அவங்க கிட்ட வாங்க வேண்டியது இதெல்லாம் சக்திக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. சரியா? இப்ப இதை மட்டும் நம்ம பாத்துக்குவோம். பாருங்களேன், வெள்ளியும் பாருங்களேன், நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கை அவன. 3வது வசனம், பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும், இளநீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சீத்தி மரமும், விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும், ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் ரத்தினங்களுமே. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. சரியா? நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா திட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. நான் உங்களுக்கு எப்படி காட்டுறேன்னா அதே மாதிரி நீங்க செய்வீங்கன்ட்டாரு. சரிங்களா? அது மரம் எப்படி இருக்குதாம பாருங்க. சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமா இருப்பதாக. சீத்தி மரத்தினால் ஒரு மரத்தை பண்ணணும், அதோட நீள ஆழ அகலம் எவ்வளவுன்னு சொல்றாரு. எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு யார் இதையெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன். அதை எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து. சரியா? அதுக்கு 4 வளையத்தை வார்ப்பிக்கணும். சரியா? அதுல 4 மூலையிலையும் ஒரு பக்கத்துல 2 வளையங்களும் மறுபக்கத்துல 2 வளையங்களும் இருக்கும்படியா நீ தச்சுட்டு சீத்தி மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கடவாய். சரியா? இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு என்னெல்லாம் பண்ணணும்னு. அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேணும். தண்டுல இருந்து பெட்டியில இருந்து கழட்டவே கூடாது, அதோட வளையத்துல தான் அது இருக்கணும். அந்த மாதிரிதான் நீங்க செய்யணும். அதைய நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. சாட்சி பிரமாணத்தை அந்த பொட்டிக்குள்ள வச்சிருங்க. பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. பசும் பொன்னால கிருபாசனத்தை பண்ணணும். சரியா? அது எப்படி இருக்குமா பாத்துக்குங்க. அது 2.5 நீளமும் 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமா இருக்கணும். 2.5 முழ நீளம் 1.5 முழ அகலமும் அது இருக்கணும். சரியா? பசும் பொன்னால கிருபாசனத்தை பண்ணணும், அதோட நீளம் அகலம் இவ்வளவு இருக்கணும்ட்டாரு. சரிங்களா? பொன்னினால் 2 கேர்பீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களில் வைப்பாயாக. சரியா? கிருபாசனத்தோட 2 ஓரத்திலயும் அது வச்சிடணும், தகத்தினால செஞ்சு பொண்ண. சரியா?
ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்றொரு கேருபீனையும் பண்ணிவை. கேருபீன்கள் சரியா ஓரத்துல பண்ணி வைக்க சொல்ற ரெண்டு புறத்துலயும். அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் அதனோட ஏக வேலையாய் இருக்கும்படி அவைகளை பண்ணக்கடவாய். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமுள்ளவைகளுமாய் இருக்க கடவுது. சரியா, கேருபீனங்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளா இருப்பதாக. கேருபீனோட முகம் கிருபாசனம். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு இப்படி பண்ணணும்னு. நான் ஏன் படிக்கிறேன்னா சொல்றேன், இது ஏன் படிக்கிறேன்னா இதுக்கும் அதுக்கும் நான் சொல்றேன். 21 பாருங்க. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. சரியா, சாட்சி பிரமாணத்தை வைக்கணும். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் ஒரே நிமிஷம் கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு காண்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோட சொல்லுவேன். சரியா, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் என்னெல்லாம் காண்பிக்க போறேன்னா அது எல்லாத்தையுமே உனக்கு நான் சொல்லிடுவேன். சரி, அதன்படி நீங்க பண்ணுங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. சீத்தி மரத்தால் ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக. அது 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1.5 முழ உயரமுமாய் இருக்க கடவுது. சீத்தி மரத்தினால் ஒரு மேஜை பண்ணு. அதோட நீளம் அகலம் உயரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாரு. 1.5 முழ 2.5 முழ அப்படின்னு. சரியா, அதை பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திரையை உண்டாக்கி. பாருங்க, பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் பொன்னால திரையை உண்டு பண்ணுமாமா. சுற்றிலும் அதற்கு 4 விரற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன்னினால் திரையையும் உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை பண்ணி அவைகளை அதன் 4 கால்களுக்கு இருக்கும் 4 மூலைகளிலும் வைக்க கடவாய். அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளுக்கு இடங்களாயிருக்கும்படி சட்டத்தின் அருகே இருக்க வேண்டும். அந்த தண்டுகளை சீத்து மரத்தினால் செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடக்கடவாய். அவைகளால் மேஜை சுமக்கப்பட வேண்டும். சரியா, எதால மேஜை சுமக்கப்பட வேணும்னு சொல்றாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. சரிங்களா, அதற்குரிய தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் பானபலி கரங்களையும் பண்ணக்கடவாய். சரியா, பாருங்களேன், தட்டு தூப கரண்டி கிண்ணங்களை எல்லாத்தையுமே அதுலயே நீ பண்ணிடணும்னு சொல்லிட்டாரு. அவைகளை பசும்பொன்னினால் பண்ணக்கடவாய். சரியா, ஹலோ சொல்லுமா. ஓகே ஓகே. மேஜையின் மேல் நித்தமும் என் சந்ததியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். சரியா, தேவ சமூக தப்பங்கள் வந்துட்டு எப்பொழுதுமே நித்தமும்னா எப்பொழுதும் இருக்கணும். அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறாரு. சரியா, ஆனா இன்னைக்கு அதெல்லாம் யாரும் செய்யறது இல்ல. யாராவது ஊன்னு சொன்னதானுக்கு நான் பேச முடியும். நான் ஒருத்தியே படிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ணே சொல்லிட்டாண்டா இருக்கிறேன். நீங்க படிக்க உங்களுக்கு கேட்காது. அதாவது நீங்க இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்க நானும் உங்க பின்னாடியே வாசிட்டு வரேன்னா இதெல்லாம் அப்படியே பாருங்களேன். இந்த பிசாசனம் எப்படி திருடி இந்த விக்கிரத்துல இதை பண்ணிட்டு இருக்கிறான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அங்க போயிருச்சு, அதனால வேற ஒண்ணும் இல்ல. மேஜையின் மேல் நித்தமும் என் சந்ததியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். சரியா, பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்படும். அதுக்கு மொக்கு பூவு சரியா, பழம்ல எப்படி செய்யப்படணும்னா பொன்னால் செய்யப்படணுமா. சரியா, 6 கிளைகளும் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்துவிளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும் குத்துவிளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 கொக்குகளும் 1 பழமும் 1 பூவும் இருப்பதாக. குத்து விளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளைகளும் அப்படியே இருக்க வேண்டும். விளக்கு தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக. அதிலிருந்து புறப்படும் 2 கிளைகளின் கீழ் 1 பழமும் வேறு 2 கீழ் 1 பழமும் மற்ற 2 கிளைகளின் கீழ் 1 பழமும் இருப்பதாக. இந்த 2 கிளைக்கு கீழே 1 பழம், அதுக்கு 2 கிளை கீழே இன்னொரு பழம், அப்படி இருக்குது. 3 கிளைய உண்டாக்க சொல்றாரு. விளக்கு தண்டிலிருந்து புறப்படும் 6 கிளைகளும் அப்படியே இருக்க வேண்டும். அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பொன்னினால் உண்டாகல இருப்பதாக. அவையெல்லாம் தகடாயடித்த பசும் பொன்னால் செய்யப்பட்ட ஒரே வேலையா இருக்க வேண்டும். அதில் 7 அகல்களை செய்வாயாக. அதற்கு நேரெதிராய் எரியும்படி அவை ஏற்றப்படும். அதுக்கு நேரெதிரா 7 தகரம் உண்டாக்குனாலும் அதுக்கு நேரெதிரா எரியணும். சரியா, அதன் கத்திரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும்பொன்னினால் செய்யப்படுவதாக. அதையும் அதற்குரிய பனிமுட்டுகள் யாவையும் ஒரு தாளந்து பசும்பொன்னினால் பண்ண வேண்டும். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையா இருண்டாரு. இதுல ஆதியாகமம்ல
மலைகளிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட யாவையும் செய்ய எச்சரிக்கையா இருந்தாரு. இதன்படிதான் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. அப்படித்தான் நியாயப்பிரமாணத்துல செய்யணும். சரிங்களா? இப்ப வாங்க எபிரேயர் எடுத்துக்கு வாங்க. சரி, பசும்பொண்ணுங்கிறாரு, அது என்ன எனக்கு புரியலையே. அக்கா, பசும் பொண்ணுன்னா சுத்த பொண்ணுக்கா. வெள்ளியத்தா பசும்பொண்ணுன்னு சொல்றாரா? இது தங்கத்ததா? பசும் பொண்ணுக்கு என்ன பொண்ணுதான் நினைக்கிறேன். ஆனா அது எக்ஸாக்டா என்ன மீனிங்லாம் தெரியல. பட் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. ஆமா ஆமா ஆமா, புரியுது. நீங்க வாசிக்க அத ஒரே நிமிஷம் இருங்க, அதுக்கு மீனிங் போட்டு பார்க்கலாம். கிரீன் கோல்டுன்னு வருது பசும் பொண்ணுனா. தங்கம் தான் நட்டுக்குதப்போ. கோல்டு தங்கம் தாக்கா. சரியா? பசும் பொண்ணுனா அது ஒரு வகையான அவர் கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல. மேபி இதுக்கு உண்டான மீனிங் வேற நம்ம யாராவது மூப்பர்கிட்ட கேட்கலாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, மோசேக்கு என்ன சொல்லிருக்காரு, மேபி இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சரிங்களா. இன்னும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய இருக்கும். அந்த ஆகமங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே பிரமாணம். இந்த பிரமாணத்தின்படி வாழ்றவன் பொழைப்பான். சரியா? இந்த பிரமாணத்தின்படி வாழாதவனா அவன் ஜனத்தில் இல்லாதபடிக்கு நிர்மூலமாக்கப்பட்டுருவான்னு சொல்லிட்டு ஆகமங்கள், ஆதியாகமம், எண்ணாகமம், யாத்திராகமம், உபாகமம், இந்த ஆகமங்கள் எல்லாமே கற்பனையாவே இருக்கும். சரியா? நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதெல்லாம் நம்மளால ஞாபகமே வச்சுக்க முடியாத அளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இருக்கும் பாருங்க. இப்ப எபிரேயர் 8க்கு வாங்களேன். வந்துட்டேன். 5வது வசனம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ செய்ய எல்லாவற்றையும் எச்சரிக்கையா இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அது சொல்லிட்டாரு பாத்தீங்களா. மலையில உனக்கு என்னெல்லாம் காமிச்சுனா அதன்படி மட்டும் செய்யறதுக்கு நீ எச்சரிக்கையா இருன்னு சொன்னார் பாத்தியா. அந்த மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா அதை படிச்சாதான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக நான் அதை படிச்சு காமிச்சேன். நமக்கு பழைய ஏற்பாடு தேவையில்லை, சொல்றேன். இல்ல, அது படிக்கும் போதுதான் இப்ப அதுக்குண்டான விளக்கம் இதுல அழகா நம்மளுக்கு புரியும்படி செய்திருக்காரு. இவரோ யார் சொல்றாருன்னா ஏசப்பாவை. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லையே. முதலாம் உடன்படிக்கையே நல்லா பர்ஃபெக்டா இருக்குது, பிழை இல்லாம இருந்துருந்துச்சுன்னா 2ஆம் உடன்படிக்கை இடம் தேட வேண்டியதே இல்லையே. அதுவே ஓகேன்னு சொல்லிட்டு அதன்படியே இருந்துட்டு போயிருங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்து வந்திருக்கவே தேவையில்லையே, மறிக்க வேண்டியதே இல்லையே. புரிஞ்சுதா? ஏன்னா இதே அதிகாரத்திலே வந்துட்டு 9வது அதிகாரத்திலே 11வது வசனம் 16வது வசனம் பாருங்க. ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அந்த மரண சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். சரியா? அந்த சாசனம் பிழை இல்லாம இருந்துச்சுன்னா இவருக்கு கிறிஸ்து வர தேவையில்லை, மறிக்க தேவையில்லை, அதன்படி வாழ்றவங்க எல்லாருமே பழச்சிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். பாருங்களேன், இந்த எபிரேயர் 8வது அதிகாரத்துல 8வது வசனம். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அப்பவே சொல்லிட்டாரு பழைய ஏற்பாட்டிலேயே. சரியா? அவங்களை குற்றப்படுத்தி நான் இஸ்ரவேல் புத்திரரோடும் சரியா யூதா குடும்பத்தோட நான் புது உடன்படிக்கை உண்டாக்கும் காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எரேமியால தீர்க்க தரிசனமா சொல்லுவாரு. எரேமியா அதிகாரம் 31 எடுங்களேன். எரேமியா இருப்ப எடுக்கிற. அது எதுக்கு பின்னாடி வருது தெரியுமாக்கா? எரேமியா எரேமியா எடுத்துட்டேன். எத்தனாவது வசனம்? 31வது அதிகாரம். 31. ஏசாயாக்கு பின்னாடி ஒரு எரேமியா. எரேமியா எடுத்துட்டேன். 31 அதிகாரம் 31 எடுங்க. அதுல 31வது வசனம். அதிகாரம் எடுத்துட்டேன். 31வது வசனமா? ஆமா, வாசிக்கிறேன் பாருங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரியா? அப்போ இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கையை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல. எப்படி? அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைச்சு வர கைப்பிடிச்ச நாளில அவர்களோட நான் உடன்படிக்கை பண்ணேன், அந்த உடன்படிக்கையின் படி அல்ல. சரியா? ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டீர்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை.
அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். எரேமியாலே தீர்க்கதரிசனமா சொல்லிட்டாரு. என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யூதா ஜனங்களுக்கு நான் புது உடன்படிக்கை எழுதி கொடுப்பேன். அது எப்படின்னா, நீங்க எகிப்துல உங்களை வந்துட்டு நான் கூட்டிட்டு வந்தேன் பாத்தீங்களா, என்னன்னு சொல்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் வசனம் 31வது வசனம் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்களேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல. அவங்களை கைப்பிடிச்ச நாள்ல அவங்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ண பத்திய மோசே மூலமா அந்த உடன்படிக்கையின் பல்ல புது உடன்படிக்கை உண்டாக்குவேன்ங்கிறாரு. இப்போ அதான்க்கா எபிரேயர் 8க்கு வாங்க. 8க்கு புரிஞ்சுதா? அம்மா இது வாசிக்கும் போது தெளிவா புரியுதுப்பா. வேலுக்க புரிஞ்சுதா உங்களுக்கு? வேல்மணி நோட்ல போட்டுருச்சுப்பா. சரி சரி ஓகே. இப்ப பாருங்களேன், இப்போ அதிகாரம் 8 எடுத்துட்டீங்களா, எபிரேயர் 8 அதுல 8 படிக்கும் பாருங்களேன். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைநிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு தெளிவா இருக்குது பாருங்க. அந்த உடன்படிக்கையில அவங்க நிலைக்கல, அதனால நானும் அவங்களை புறக்கணிச்சேன். கிருபையின் தேவன் நேசிக்கிறதால கிரேஸ் இப்ப வரைக்கும் இருக்கு. 10வது வசனம் பாருங்களேன். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலகானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீ நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது வந்து இப்ப நம்ம வாசமே அந்த வசனத்தை இங்க மறுபடியும் சொல்றாரு இல்லையா? அப்பவே தீர்க்க தரிசனமா சொல்லியாச்சு, நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வரும்னு. அந்த காலம் வந்துருச்சு, ஏற்படுத்திட்டாரு புது உடன்படிக்கைய. ஆனா பழச கழிச்சுதான் புதுசா உருவாக்கி இருக்கிறாரு. ஆனா திருப்பி அந்த பழசுக்குள்ளேயே போய் விழுந்துட்டு இருக்காங்க. அது நீதி இல்லைங்கிற பாருங்களேன். 13வது வசனம் பாருங்க. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். புது உடன்படிக்கைன்னு அவர் சொல்றதுனால முன்னாடி ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு பாத்தீங்களா, அதை பழமையாக்கிட்டாரு. பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபத்திருக்கிறது. சரியா? இன்னும் பாருங்களேன், இன்னும் அழகா சொல்றாரு. முதலாவது இரண்டாவது நிலைநிறுத்துகிறதற்கு அவர் முதலாவது நீக்கி போடுகிறாருன்னு ஒரு வசனம் சொல்லும். ஆமா ஆமா இருக்கு, அது இதுலயேதான் இருக்கு. இருங்க ஒரே நிமிஷம் அந்த வசனத்தை எடுக்கிறேன். அப்ப இதுல 9லயே வருதுன்னு நினைக்கிறேன் சங்கீமா. ஆமாக்கா, வரும் படிச்சு எந்த வரும். இரண்டாவது கூடாரத்தில் பிரதான ஆசாரியன் மத்திய இல்லக்கா வரும் அந்த வசனம். ஒரே நிமிஷம். புரிஞ்சுதாங்க? இது வரைக்கும் புரிஞ்சுதா? நல்லா கிளியரா புரிஞ்சுதுப்பா. அதையும் இதுக்கு வச்சு மிங்கல் பண்ணி சொல்லும் போது இன்னும் நல்லாவே புரிஞ்சுதுப்பா. அப்ப பாருங்களேன் எவ்வளவு தூரம் வஞ்சிக்கிறாங்கன்னு ஜனங்களை. அதாவது பழைய ஏற்பாட்டுல இருந்து ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், என் ஜனம் நிலையான இடங்களிலும் சமாதான தாபரங்களிலும் குடியிருக்கும்னு பழைய ஏற்பாட்டுல என்னெல்லாம் அவங்களுக்கு லகுவா இருக்கோ அந்த கற்பனை எடுத்துக்கிறாங்க. சரியா? ஊழியத்தினாலே பிழைப்பு உண்டாகும், ஊழியத்தினாலே பிழைப்பு உண்டாகும், ஊழியம் செய்யறவனுக்கு ஊழியத்தினாலே பிழைப்பு உண்டாகும். அது எவன் யார் ஊழியம் செய்யறாள்? லேவி கோத்திரத்துல பிறந்தவங்க தான் ஆசாரி ஊழியம் செய்யணும். இன்னைக்கு கற்றுக்கிட்டவங்க எல்லாரும் பாஸ்டர். சரி, அவங்க லேவி கோத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னா தெரியாது. ஓகே சரி, லேவி கோத்திரத்துல பிறக்கல, ரைட், உனக்கு தெரியல. நீ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறாருல மோசேக்கு, எத்தனை பாத்தீங்களா? இப்பதான் நம்ம படிச்சோம். அவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீ சர்ச்சு கட்டி இருக்கிறியா? அது பரிசுத்தமானதுங்கா. அந்த இடத்துல ஒருத்தனும் பிரவேசிக்கவே முடியாது. ஒரு மலையாவது அந்த அம்பை போய் தொட்டா, அது ஒரு மிருகமாவது அந்த மலையை தொட்டால் அது அம்புண்டு இது கொல்லப்பட வேணுங்கிற மாதிரி எவனாவது ஒருத்தர் தெரியாம ஆசரிப்பு கூடாரத்துல போய் பிரவேசிச்சுட்டா அவனை இழுத்துட்டு போய் வெளியில கல்லெறிஞ்சு கொண்டு போடணும். அந்த அளவுக்கு வந்துட்டு அங்க வந்துட்டு மரணம் தான். அதனாலதான் மரண சாசனம்னே அதுக்கு பேரு. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்ப நியாயப்பிரமாணம் மரணம், அந்த மரணம் சாபத்துக்கு, அதுதான் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு கிறிஸ்து உங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். தின்னா சாபம்,
விபச்சாரம் பண்ணிட்டா அவ்வளவுதான், கல்லெறிஞ்சு கொண்டு போட்டுறணும், மரணம். இல்ல நல்லா இது எபிரேயர்ல நல்லா இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் படி இருக்கு. அப்ப புது உடன்படிக்கையின் சத்தியத்துல ஏன் பவுல் வந்துட்டு சவுலா இருக்கிறப்ப வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஸ்தேவான கொலை செய்யறதுக்கு வெளியில ட்ரெஸ்ஸ காத்துட்டு காவல் காத்துட்டு இருந்தாரு. வெறி கொண்டு போயிட்டு பிரதான ஆசாரியர்கள்ட்டையும் சங்க தலைவர்கள்ட்டையும் நான் போய் தமஸ்குலயும் போய் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவங்களை எல்லாம் நான் கட்டி கொண்டுட்டு வரணும், எனக்கு நீங்க உத்தரவு கொடுங்கன்னு கேட்டு வாங்குறான். நிருபத்தை கேட்டு வாங்கிட்டு போறவன் சரியா கர்த்தரால இயேசு கிறிஸ்துவால பிடிக்கப்படுறான். அதுக்கப்புறம் ஆண்டவரே நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்கன்னு கேக்குறப்போ அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அனனியாவால பிரேயர் பண்ணி கண் பார்வை கிடைச்சதுக்கு அப்புறமா அவனு நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயனோட மகனே பென்னிமீன் கோத்திரத்தானே அழகா சர்ச்சு கட்டிட்டு உட்காந்துட்டு இந்த சர்ச்சுல தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, நியாயப்பிரமாணம் மட்டும்தான் இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்து இருந்திருக்கலாமே. ஊருக்கு போறாரு, ஊருக்கு போற இடத்துல எல்லாம் சர்ச்சு கட்டி அங்க உட்கார்ந்து இருந்திருக்கலாமே. ஏன் அவர் அதெல்லாம் பண்ணல? இது நாள் வரைக்கும் நான் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிச்சிருந்தேன்னா நான் எதுக்காக அடிபடுறேன், நான் எதுக்காக வந்து கல்லெறியுண்டு சாகருக்கு நான் விட்டு கொடுக்கப்படுறேன், எதுக்காக கூடையில மதில் வழியா என்னை இறக்கி விடப்படுறாங்கன்னு அவ்வளவு துன்பங்கள் படுறதுக்கும் இயேசுங்கிற ராஜாவை அறிவிக்கிறதுனாலதான். புரிஞ்சுக்காங்க. அப்ப இவங்க ரெண்டையும் கலந்து அவங்க மனுஷங்களுக்கு அதனாலதான் மனுஷருடைய உபதேசங்களை வீணாய் போதித்து எனக்கு ஆராதனை செய்யறார்கள் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறிட்டு வருது. மனுஷன் என்ன சொல்றாங்க, பாஸ்டர் என்ன சொல்றாங்களோ அதுதான் கரெக்ட். வசனம் சொன்னா சொல்லிட்டு போயிட்டு போதீங்க, பாஸ்டர் என்ன சொல்றாரோ அதான் நாங்க கேட்போம். நிஜமாங்கா நாம ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னு வச்சுக்கோ, வசனம் அப்படி சொல்லுதா இல்லைன்னு சொல்ல, ஆனா எங்க பாஸ்டர் வந்துட்டு அதுக்கு ஒத்துக்க மாட்டாரே. அப்ப யார் பாக்குறீங்க நீங்க இந்த இடத்துல? மனுஷனை பாக்குறாங்க. எனக்கு புரியல. பாஸ்டரா உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரு, பாஸ்டரா உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. முதல்ல அவரை பாஸ்டர்னு சொல்லலாமா வேதத்தின்படி? அவரும் ஒரு பாவியான மனுஷன் தாப்பா. அவரும் அந்த மனம் திரும்பல் வந்துதான் அந்த வசனத்தின்படி அவரு அது கிடையாதுக்கா. அதாவது உபதேசிக்கிறவன என்ன சொல்றது, ஒரு மூப்பர். நான் இப்போ சகோதர சகோதரி தான் நம்ம எல்லாருமே, சரியா? இப்ப நீங்க எனக்கு ஒரு சகோதரி, நீங்க எனக்கு மூத்த சகோதரி, சரிங்களா? நான் எனக்கு கீழே சின்ன வயசு இருக்கிற பிள்ளைக்கு நான் மூத்த சகோதரி, அவ எனக்கு இளைய சகோதரி. எல்லாருமே சகோதர சகோதரி தான் கிறிஸ்துவுக்குள்ள. ஏசப்பாவே எல்லாத்தையும் கை பார்த்து நேரா நீட்டி பிதாவுடைய திட்டத்தை செய்கிற இவங்களே எனக்கு தாயும் சகோதரும் சகோதரியுமா இருக்கிறாங்கன்னு சொல்றாரே தவிர யாரையுமே ஒருத்தவங்களை மேன்மைக்குரிய இவங்க வந்துட்டு ஒரு நல்ல உபதேசத்துல தேர்னவங்க பாஸ்டர்ஸ் சொல்லி யாரையுமே வந்துட்டு அவர் குறிப்பிடல. மத்தேல தெளிவா சொல்லுது, ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், போதகர் என்றும் அழைக்கப்படாதிருங்கள். அப்ப போதகர் என்றும் அழைக்கப்படாதிருங்கிற வசனத்தையே மீறிட்டாங்களே மத்தேயில. அப்புறம் அவங்களை என்னன்னு தான் கூப்பிடுறதுன்னா அண்ணான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க, அண்ணான்னு கூப்பிடுங்க, மூத்த சகோதரன் கூப்பிடுங்க, இல்லன்னா சகோன்னு கூப்பிட்டுங்க, இல்லன்னா ப்ரோன்னு கூப்பிட்டுங்க. எவ்வளவோ இருக்குது இல்ல வார்த்தைகள். அப்போ ஒண்ணு சொல்ல வேணாம்னு சொல்றது ஏன் நீங்க மீறீங்க? அதுக்கு நமக்கு உத்தரவு கொடுக்கல, செய்யக்கூடாது. ஆமா, அதுதான் சொல்ற. அப்ப அதுதான் உங்களில் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. ஏன்னா அதிக ஆக்கினை அடையிறது அவங்கதான். ஏன் தெரியுமா? இவங்களும் பிரவேசிக்கிறது இல்ல, பரலோகத்துல பிரவேசிக்க போகிறவங்களையும் விடாத அளவுக்கு தடை செய்யறாங்க, கட்டி வச்சிடறாங்க. நீங்க தசம பாக தரலையா, அதனால உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா, நீங்க கொடுத்து பாரு, அடுத்த மாசம் பாரு நீ சாட்சி சொல்லுவேங்கிற அளவுக்கு தான் வாங்குறாங்க. அமுக்கி குலுக்கி சரிஞ்சு நன்றாய் அளந்து மடியிலே போடப்படும். ஒருவன் வேலை செய்ய மனதில் இருந்தா சாப்பிடவும் கூடாதுன்னு புது உடன்படிக்கையின் சத்தியம் சொல்லுது. ஆனா இவங்க ஊழியத்தினாலே பிழைப்புண்டாகன்னு உட்கார்றாங்க. அப்ப எந்த வசனத்தை இவங்க கை கொள்றாங்க? இதெல்லாம் ரெண்டையுமே அவங்க லிங்க் அவுட் பண்ணி இது அதையும் பார்த்து இதுல என்ன இவங்க நியாயப்பிரமாணத்தின்படி இன்னைக்கு சர்ச்சு கட்டி தசமபாக காணிக்க வாங்கினாங்கன்னா இயேசுங்கிற பேரை அவங்க வாயில உச்சரிக்கவே கூடாது, சரியா? அவங்க தன்னோட தப்பிதங்களுக்காகவும் ஜனங்களோட தப்பிதங்களுக்காகவும் புறா குஞ்சுகளையும் வெள்ளாட்டு கடாவையும் வெட்டிட்டு மேசியா வருவாருன்னு ஒரு சில ஜனங்கள் காத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா இஸ்ரேல்ல. அந்த மாதிரி அவங்க இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. கண்களால் கண்டும் காதுகளால் கேட்டும் அறியாது இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அதிக ஆக்கினி வரும்னு இயேசுப்பாவே சொல்றாரு. கண்ணால பாத்துட்டாங்க, மேசியா வந்துட்டாரு, ரத்தம் சிந்திட்டாரு, இதன் மூலமா மீட் பண்ணு. ஆனா மேசியா சொன்ன கருத்துலாம் வந்துட்டு நல்லாத்தான் இருக்குது, ஆனா வந்து அது கை கொண்டோம்னா எங்களுக்கு கஷ்டமாச்சே, வாழ்க்கை பொழப்புக்கு கஷ்டமாச்சேன்னு சொல்லி மறுதளிக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி மறுதளிக்கிறவங்க தான் தானும் பிரவேசிக்கிறது இல்ல, பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க போகிறவங்களே விடாத அளவுக்கு பூட்டி வச்சிருக்காங்க. எப்படி நியாயப்பிரமாணத்தை சொல்லி சொல்லி இப்படி சொல்லி இருக்குது, குடுக்கணும் குடுக்கணும் குடுக்கணும். ஏன் புதிய ஏற்பாட்டுல வந்துட்டு உங்களுக்கு உண்டானவைகள் எல்லாமே விற்று தரித்திர கொடுங்க, அப்பொழுது பரலோகத்துல பொக்கிஷம் உண்டாகுன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த வார்த்தை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? உனக்கு உண்டானவைகளை விற்று பிச்சை கூட, அப்பொழுது சகலமும் உனக்கு சுத்தமா இருக்குன்ட்டாரு.
நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் விற்று அதோட கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலரோட பாதத்துல வச்சாங்க. எல்லாத்துக்கும் எவ்வளவுக்கு யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் பகிர்ந்து கொடுத்துட்டு மீதியானதெல்லாம் பொதுவா வச்சு அனுபவிச்சும் பரிசுத்தவான்களோட குறைவுகளை நீக்குறதுக்கும் தர்ம காரியங்களுக்கு தான் பயன்படுத்தினாங்களே தவிர அந்த காசை வச்சுட்டு யாரும் சர்ச்சு கட்டிட்டு வாங்க காணிக்கை பெட்டிக்கு காசு போடுங்கன்னு சொல்லிட்டு யாரும் உட்கார்ந்துட்டு இருக்கல. ஆமா ஆமாண்டா. எனக்கு என்னன்னா இப்போ ஏசப்பா சொல்றாரு உன் நிறைய பூட்டி கொண்டு நீ போய் அந்தரங்கத்துல ஜெபின்ட்டாரு. அப்ப பிதா வெளியரங்க பண்ணுவாருன்னா அந்தரங்கத்துல ஜெபிச்சு நீ கேட்கும் பொழுது பழைய ஏற்பாடு நீ ஃபுல்லா வாசிட்டு இருந்திருந்தாலும் பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாடுக்கு ஏசப்பா இந்த இதை இப்ப இன்னைக்கு எனக்கு இது புதுசா இருந்துச்சுப்பா நீங்க சொல்லி கொடுத்தது. ஏன்னா புதுசுலயும் பழசையும் ரெண்டையும் சொல்லும் போது ஆமா இல்ல இங்க இப்படி சொல்லியிருக்காங்க இங்க அதே வார்த்தையை சொல்லிதான் இங்கேயும் சொல்லியிருக்காரு. அப்ப பழையசு இல்லைங்கும் போது அதை ஏத்துக்கணும் இல்லையா? அது அவங்க நிதானித்து நல்லதை பற்றி கொள்ற அவங்க உள்ளத்தை மாத்துங்கன்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்தேன்க்கா யூடியூப்ல. ஒரு பையன் சொல்றாரு தசம பாகம் வாங்கக்கூடாதுன்னு இன்னைக்கு நிறைய பேர் உபதேசிக்கிறாங்களா, அவங்க எல்லாம் கேட்காதீங்க. தசம பாகம் கண்டிப்பா குடுக்கணும், ஏன்னா மோசையின் மூலமா தான் குடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. இப்பதான் மோசையோட நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்துவ மீட்டுட்டார்ல, புதிய ஏற்பாட்டுல எங்கேயும் தசம பாகம் தரல, அதனால தராதீங்கன்னு சொல்லி அநேகர் வஞ்சிக்கிறாங்க. நீங்க அதையெல்லாம் கேட்காதீங்க. ஆபிரகாம் பாருங்களேன், மெல்கிசேதேக்கு கொண்டு போய் தசம பாகம் தந்தாரு, அதுக்கு பின்னாடி வந்ததுதான் நியாயப்பிரமாணம்னு சொல்லி அந்த பையன் ஒரு புதுசா ஒண்ணு சொல்றாப்படி யூடியூப்ல நான் பார்த்தேன். சரிங்களா? அப்ப வந்துட்டு நான் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் யோசிச்சு சரி ஓகே இவர் சொல்ற மாதிரி இப்படியே அனலைஸ் பண்ணி பார்த்தாலுமே புதிய ஏற்பாட்டுல வந்துட்டு கிறிஸ்து மரிக்கிறப்ப தேவாலயத்தோட திரைசீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிஞ்சது. அப்ப அதுல முன்னாடி என்ன பிரமாணங்கள் இருந்தாலும் போயிருக்கும். சரியா? மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிஞ்சதுன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏலி ஏலி லாம சபக்தானின் மிகுந்த சத்தமிட்டு ஜீவனை விட்டாரு, முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னாடி சீசர்கள் ஏசப்பா என்னன்னு பிதா கிட்ட வேண்டாரு, நீதியுள்ள பிதாவே நீர் எனக்கு தந்த இவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், இவங்களுக்காக மட்டும் இல்ல இவங்களுடைய வார்த்தைய விசுவாசிக்கிறவங்களுக்காக வேண்டிக் கொள்றேங்கிறாரு. இப்ப நம்ம யாரோட வார்த்தையை விசுவாசிக்கிறோம்? மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், யோவான் புஸ்தகம், 1 யோவான் புஸ்தகம், தீத்து, யூதா, இததான் நம்ம விசுவாசிக்கிறோம். இதுல எல்லாருமே என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா ஏசு கிறிஸ்துவோட வாயிலிருந்து வந்த வார்த்தையை தான் விசுவாசிக்கிறாங்க. அப்ப ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அது எல்லாமே சீசர்கள் செஞ்சிருக்கிறாங்க. உண்டானவர்கள் எல்லாம் விற்று தரித்திர கொடுத்திருக்காங்க. யாரும் சர்ச்சு கட்டிக்கல, நியாயப்பிரமாணத்தின்படி யாரும் வாழல, தரித்திர மாத்திரம் நினைச்சு கொண்டாங்க, ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, சுவிசேஷத்தை புறப்பட்டாங்க சொன்னாங்க, புறப்பட்டு போனாங்க. ஆனா புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்குமே சுவிசேஷம் தெரிவிச்சாங்க. தோமால இங்க கேரளா வரைக்கும் வந்திருக்கிறாரு. சரிங்களா? ஆனா பழைய ஏற்பாட்டுல என்ன தெரியுமா ஒரு வசனம்? என் ஜனம் சமாதான தாவரங்களில் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஒரு இடம் நல்லா பீஸ்ஃபுல்லான இடத்துல குடியிருந்துட்டு, சரியா, பழைய ஏற்பாட்டு கற்பனைகள் அந்த 10 கற்பனைகள் என்னெல்லாம் சொல்லுச்சோ அந்த கற்பனைகளின்படி வாழ்ந்துட்டு போனா போதும் பழைய ஏற்பாட்டுல. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. நம்ம புறப்பட்டு போகணும். புறப்பட்டு போய் சர்வசுட்டி வியாதியா இருக்கிறவங்களை சுகமாக்கணும், வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும், தாகமா இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். எத்தனை பிரமாணங்கள் இருக்கு. இவ்வளவு பிரமாணங்களையும் நம்ம புதுசுல கை கொள்ளணும். புதுசுல இருக்கிறது எதுவுமே வந்துட்டு பாரமானதில்ல, எல்லாமே லகுவானது. ஆனா பழசுல எல்லாம் கடினம். அதனால பேதுரு ஒரு இடத்துல சொல்லுவாரு, சீசர்களே சுமக்க முடியாத நுகத்தடிய நீங்க புறஜாதிகள் மேல வைக்கிறீங்களே, இதனால நீங்கள் தேவனை சோதிக்கிறீங்களா அப்படின்னு பேதுரு ஒரு இடத்துல கேட்பாரு. சரியா? சீசர்கள் இஸ்ரேல் ஜனங்களாலே சுமக்க முடியாத நுகத்தடி, அதனாலதான் அது கடினம், பிழையா இருக்குது. அது பிழையில்லாத இருந்ததானால் புது உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லையே அப்படின்னு வசனமும் சொல்லுது. அப்ப அதை பிரேக் பண்ணிட்டு இதை கொடுத்துட்டாருன்னா அப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னை எல்லாமல் பிதாவின் இடத்துல ஒருவனும் வரான் அப்படின்னா ஏசு கிறிஸ்து தான் சொல்றாரு என்னை எல்லாமல். அப்ப ஏசு கிறிஸ்து எல்லாமல்னா அவரோட வார்த்தையின்படி இப்போ வாழாம பிதா கிட்ட யாரும் போக முடியாது. அது வந்து புரியணும். அதுக்குள்ள உண்டான புரிதல் இருந்தா மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு அழகா எனக்கு உங்க மூலியமா ஆவியானவர் எனக்கு தெரிய வச்சாரு. 10வது படிப்புமா? 10வது அதிகாரம் வாசிப்போம். 9 படிச்சுட்டுமா? இல்ல 8 தான் முடிச்சோம். சரி ரைட், 9 படிக்கலாம். நீ பாரு விஜி வரல. சரி பரவாயில்ல விடுங்கக்கா, அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ. சரி, 9 மட்டும் 1 படிச்சுட்டு நம்ம முடிச்சுக்கலாம். சரிப்பா வாசிப்பா. எபிரேயர் அதிகாரம் 9. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதா இருந்தது. எப்படி முதலாம் உடன்படிக்கை எப்படி இருந்துச்சுதாமா? ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதா இருந்தது. எப்படி எனில்
ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. நான் உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா அந்த எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாருன்னு. ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்துச்சு. அதுல வந்துட்டு முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்கொடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. சரியா? பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்ந்த கோலும் உடன்படிக்கை பெட்டியின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரங்களை பேச இப்பொழுது சமயம் இல்லை. இப்ப என்னன்னா இப்ப நம்ம முன்னாடி படிச்சதுதான். உடன்படிக்கை பெட்டி முழுவதும் சொத்தா தங்கம் கேருபீன்கள் இருந்துச்சு. அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு, இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன். அது ரொம்ப டெப்த் நிறைய இருக்கு. அதை பத்தி பேசல இப்ப டைம் இல்ல, நம்ம ஷார்ட்டா பேசலாம்னு சொல்லி பவுல் சொல்றாரு. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். ஆசாரியர்கள் வந்துட்டு சரியா ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அந்த முதலாம் கூடாரத்துலதான் வந்துட்டு எப்பவுமே இருப்பாங்க. சரிங்களா? இரண்டாம் கூடாரத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போவாங்க. பாருங்களேன், இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் ரத்தத்தோட பிரவேசித்து அந்த ரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். சரியா? அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்தாவியினர் தெரியப்படுத்தி இருக்கிறார். சரியா? முதலாம் கூடாரத்துக்கு போற மார்க்கம் இன்னும் வெளிப்படல. வெளிப்பட போகுது, கிறிஸ்து வரும் பொழுது அது வெளிப்பட போகுது. சரிங்களா? பாருங்களேன், அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாயிருக்கிற அதற்கு ஏற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். அந்த பலியும் சரியா இப்ப ஒண்ணு இல்ல. பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு ஜனங்க முறுமுறுத்துட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி கொலிவாய் பாம்பு அனுப்பிச்சாரு கர்த்தர். சரியா? கொலிவாய் பாம்பு கடிச்சு அநேகர் இறந்தாங்க. மோசே போய் முழங்கால் படிட்டு கர்த்தாவே இவங்க பாவத்தை இவங்க மேல் சுமத்தாதுன்னு சொல்றப்போ திருப்பி பாம்பு போயிட்டேதான் இருக்குது. ஏன்னா கர்த்தருடைய கோவம் நியாயமானது. முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவு மிராக்கிள்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆரோன் என்ன தெரியுமா, மோசே என்ன தெரியுமா பண்றாரு, ஆரோன் பார்த்து கூப்பிட்டு ஓடு ஓடு சீக்கிரமா ஓடு, உன்னோட தப்புதங்களுக்காகவும் ஜனங்களோட தப்புதங்களுக்காகவும் நீ பழி செலுத்துங்கிறாரு. ஆரோன் ஓடி போய் பழி செலுத்துறாரு. அந்த இடத்துல வந்துட்டு கொலிவாய் பாம்பு கடிக்கிறது ஸ்டாப் ஆகுது, ஜனங்கள் மறிக்கிறது ஸ்டாப் ஆயிருது. புது உடன்படிக்கையில் அப்படியா? ஒரு பாவி அவன் ஒரு தப்பு செய்யும் போது அவன் இருதயத்துல குத்தப்பட்டு அவன் உணர்த்தி வைக்கப்படுறான். ஆமா இல்ல, நாம இப்படி பண்ணக்கூடாதுல, வசனம் இப்படி சொல்லுதுல, நம்ம வசனத்தை மீறிட்டோம்ல, நம்ம கோவப்படக்கூடாதுல, நம்ம கணவருக்கு கீழ்ப்படியாம போயிட்டோம்ல, இது தப்புலன்னு நான் இருதயத்துல நான் வந்துட்டு பழி செலுத்துறேன் மனம் திரும்பி. சரிங்களா? பழைய ஏற்பாட்டுல அப்படி இல்ல. அவன் மனம் திரும்பினாலும் திரும்பினாலும் சரி பழி செலுத்தினா அந்த இடத்துல அவனுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுறது. ஆமா ஆமா. பாருங்களேன், மனசாட்சி செய்கிறவனுடைய மனசாட்சி பூரணப்படுத்த கூடாதுலாம். சரிங்களா? 10 பாருங்க, இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. சரியா? கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகி இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, கையினால் செய்யப்பட்ட இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினால அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இதோட ரத்தத்தினால அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நமக்கு வந்துட்டு நித்திய மீட்பு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டுக்கடை இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்தியாவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். காலை வெள்ளாட்டுக்கடாவோட ரத்தமே உங்களை பரிசுத்தப்படுத்தி நித்திய வாழ்க்கைக்கு போகும்னு நீங்க விசுவாசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இவருடைய பரிசுத்த ரத்தம் உங்களை எல்லா பாவங்களையும் உங்களை சுத்திகரித்து உங்களை பரிசுத்தப்படுத்துங்கிறது எவ்வளவு நிச்சயம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதெல்லாம் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த மரண சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில், மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். மரணம் உண்டானதுக்கு பின்னாடிதான் அந்த மரண சாசனம் உறுதிப்படப்படும். இவர் உயிரோடு இருக்க வரைக்கும் அதுக்கு பலன் இருக்குது அந்த மரண சாசனத்துக்கு. அதனாலதான் இவர் உயிரோடு இருக்கிறப்ப போய் ஒருத்தனை சுகமாக்கிட்டு என்னங்கிறாரு,
மோசே கட்டளையிட்டபடி போய் புறா குஞ்சுகளையோ வெள்ளாட்டு கடாவையோ நீ பலியாக செலுத்து. ஒருத்தனை சொஸ்தமாக்கிட்டு நீ போய் பலி செலுத்துங்கிறாரு, ஒருத்தனை சொஸ்தமாக்கிட்டு நீ பலி செலுத்தாதுங்கிறாரு. புரிஞ்சுதாங்கக்கா? புரியுதுப்பா, நல்லா புரியுது. 17 எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும், அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லையே. அந்த முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. முதலாம் உடன்படிக்கையும் கூட ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. சரிங்களா? எப்படி எனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடை இவைகளின் ரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டுமயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லாரும் மேலும் தெளித்து, பாருங்க அந்த காளையோட ரத்தத்திலே எடுத்து தெளிப்பாங்க. 7 தாட்டி தெளிச்சுட்டு 7 தாட்டி சுத்தி வருவாங்க. தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையோட ரத்தம் இதுதான். சரியா? இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டின் மேலும் ரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். பரலோகத்தில் உள்ள சாயலுக்கு நிழலுக்கு ஒப்பானதுக்குலாம் இப்படிப்பட்ட பலியினால சுத்திகரிக்கப்பட்டா பரலோகத்தில் உள்ளதுக்கே எப்படி சுத்திகரிக்கப்படணும்? எப்பேற்பட்ட ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படணும்? அந்த ரத்தம் தான் இயேசு கிறிஸ்து. பாருங்களேன், அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. சரியா? வருஷம் வந்துட்டு ஜனங்களோட தப்பிதங்களுக்காக அவனோட பப்பிதங்களுக்காகவும் பலியிடுவான் ஆசாரியத்தை. சரிங்களா? ஆனா இவர் அநேகந்தரம் பலியிட வேண்டியது இல்ல. சரி, அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பருளும்படி 2வது தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். எவ்வளவு அழகா அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாரு பாருங்களேன். அழகா புரிய வச்சாரு. வேல்மணியில காணும். கேட்டேன், நாங்க வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அப்ப உங்களுக்காக நம்ம 2 பேரும் கொஞ்சம் ஊக்கமா ஜெபம். ஒரு குழந்தைய கையில வச்சிட்டு இருக்கிறேன். சரியா? நான் ஒரு குழந்தைய கையில வச்சிட்டு இருக்கிறேன். அந்த குழந்தைய நல்லா கொஞ்சுறேன். சரிங்களா? முத்தெல்லாம் கொடுக்குறேன், கண்ணத்திலாம் கிள்ளி கொஞ்சுறேன், அதோட கை பிடிச்சிட்டு விளையாடுறேன். அதே நீங்க அந்த நிழல் பாத்துட்டு இருக்கிறீங்க. அந்த நிழல் பார்த்து நீங்க என்னதான் கொஞ்ச உங்களுக்குள்ள அந்த ஒரு உணர்வு வருமா? அந்த குழந்தைய டச் பண்ற உணர்வு வருமா? வர ஜஸ்ட் உங்களால ஃபீல் கூட பண்ண முடியாது. நிழல் பார்த்து கொஞ்சம் அது மாதிரிதான் 10வது அதிகாரம் பாருங்களேன். ஒரே ஒரு வசனம் மட்டும் படிச்சுக்கலாம். 10வது அதிகாரத்துல 1 வசனம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிரமும் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால், ஒரு நன்மைக்கு நிழலா மட்டும் இருந்துச்சுன்னா அந்த நிழலை நம்மளால என்ன பண்ண முடியாது? அனுபவிக்கலாம் முடியாது. நிழல் பார்க்கதான் தெரியும், அது சட்டுன்னு அந்த பக்கம் போனா மறைஞ்சு கூட போயிரும். ஆனா ஒரு பொருள் வச்சு அந்த பொருள் அந்த இடத்துலயே இருக்கும். புரிஞ்சுதாங்கக்கா? அது மாதிரி நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமான் ஆகிறது இல்லை. நியாயப்பிரமாணம் வந்துட்டு வரப்போகிற நன்மையோட நிழல் தானா, அது பொருள் கிடையாதான். ஆமா, இந்த நிழலைத்தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயே அவங்களை மாற்றுங்க சப்பான்னு நம்ம ஜெபிப்போம்ப்பா. சரி, அவ்வளவுதான்க்கா. நம்ம இப்ப வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுக்கலாம்.